Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறது பொட்டுக்கல்ல பர்பி. அது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். நிறைய இதுக்கு செலவில்லை. இங்க பாருங்க 1 கிலோ சர்க்கரை இங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். 1 கிலோ சர்க்கரைக்கு நம்ம பொட்டுக்கல்ல 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். பொட்டுக்கல்ல மிக்ஸில இந்த மாதிரி நைஸா அரைச்சி மாவா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேங்காய் நாங்கள் 4 தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காய் எவ்வளோ வேணால் போடலாம், போட்ட வரைக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் சிறிதளவு எடுத்துருக்கோம். இதை நைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி பாவு காய்ச்சறதுக்கு. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கோம். அது சேர்த்திக்கலாம். தேங்காய் நல்லா வறுபடணும், நல்லா வறுத்துக்கணும். நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் டைம்லலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது ஈஸியாக செஞ்சிடலாம். இது பொட்டுக்கடலை பர்பி இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் வீடியோஸ் நாங்கள் போடுறதெல்லாம் புரியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா தேங்காய் வறுக்கணும். நல்லா வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசம் வரும். அப்போ நம்ம இறக்கிடலாம். இந்த கலர் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அகலமான பாத்திரம். நம்ம 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, அந்த 1 டம்ளர் தண்ணியை இப்போ ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு கலந்துக்கலாம். இப்போ நம்ம பாகுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம அந்த மிட்டாய் நம்ம காய்ச்சி அந்த பருப்பி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம தட்டத்தில் இப்படி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒட்டாமல் வர்றதுக்கோசரம் ரெடி பண்ணுறோம். எண்ணெய் இல்லைன்னா நெய் இருந்தால் கூட நெய் கூட தடவிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நம்ம பீஸாக அறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக பிளேட்டில் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சிருச்சு. இப்போ இங்கே பாகு காஞ்சிட்ருக்கு பாருங்கள். கம்பி பதத்துக்கு வரணும் நம்மளுக்கு பாகு. அப்போ தான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பொட்டுக்கல்ல இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, இதுலேயே நாங்கள் ஏலக்காயும் மிக்சியில் அடித்து நைஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் சொன்ன மாதிரி கம்பி பதம் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பாகுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக அதுலேருந்து இங்கே எடுத்து இங்கே கொஞ்சம் ஊற்றிருக்கோம். கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். அதில் நம்ம அந்த பாகு எடுத்து ஊற்றணுமே பாருங்கள், கம்பி பதம் வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இந்த பதம் வந்ததுமே நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்துக்கலாம் தேங்காய் போட்டுட்டு. தேங்காய் போட்டு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே நம்ம பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. எடுத்தோடனே அப்படியே ஃபுல்லாக போட்டுறக்கூடாது. அப்படி போட்டால் நம்மளுக்கு கட்டிக்கும். அதனால தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு நம்ம இந்த மாதிரி கலக்கிறோம். நல்லா கலந்து விடணும், கைவிடாமல் இனிமேல் கலக்கணும். பாருங்கள், நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பொட்டுக்கடலை மாவு, ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்தியாச்சு. நம்மளுக்கு பர்பி பதத்துக்கு வரணும். இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு, மெதுன்னு வர்றதுக்கோசரம். நம்ம நெய் வேணும்னா கூட நெய் சேர்த்திக்கலாம். இந்த ஸ்வீட்டில் நாங்கள் நெய் கொஞ்சம் கூட சேர்த்துல, எல்லாமே ஆயில் தான். இப்போ நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வரணும். மிட்டாய் பர்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டத்தில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ சேர்த்திக்கலாம். தட்டத்தில் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸாக நீங்கள் அறுத்துக்கோங்க. இல்லை வேணான்னு நினைக்கிறவங்க மிட்டாய் தூளாக கூட அப்படியே பொடியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அறுத்து பீஸாக எடுத்துக்க வேண்டியது தான். ப்ளீஸ் பாருங்கள், சின்ன கட் பண்ணி இங்கே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். நாங்கள் பெருசாக கட் பண்ணிட்டோம். நீங்கள் வேணுன்னா இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட்டு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் கொடுத்து அசத்தலாம். இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.